அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் டாக்டர் முன்னாள் ஜனாதிபதி இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். வளைகுடா போரில் ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் நமது நாட்டு ஏவுகணைகளையும் ஒப்பிட்டு பார்க்க மக்கள் தயங்கவே இல்லை. ஸ்கட்டை விட பிருத்திவி சக்தி வாய்ந்ததா? பாட்ரியட்டை போல ஆகாஷ் ஏவுகணையாலும் தாக்க முடியுமா? பலரும் என்னிடம் இதே கேள்விகளை எழுப்பினார்கள். ஆமாம் அல்லது ஏன் முடியாது என்ற எனது பதிலை கேட்டதும் பெருமையிலும் பூரிப்பிலும் அவர்களின் முகங்கள் மலர்ச்சியடையும் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுகிறார். நேசப்படைகள் தொழில்நுட்பத்தில் வெகுவாக முன்னேறியிருந்தன. 80 மற்றும் 90களின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்த ஆயுத சாதனங்களை கொண்டு போரிட்டன. ஈராக் வசம் இருந்த பெரும்பாலான ஆயுத சாதனங்கள் 60 மற்றும் 70களில் தயாரிக்கப்பட்ட பழைய வடிவ ரகங்கள். இதோ இன்றைய நவீன உலகத்தின் உயிரோட்டமே தொழில்நுட்ப ரீதியிலான மேலாதிக்கத்தில்தான் அடங்கியிருக்கிறது. முதலில் எதிரியின் நவீன தொழில்நுட்ப பலத்தை அழித்துவிடு. பிறகு சமபலம் இல்லாத போட்டியில் நீ வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது. சீனாவினுடைய போர்த்தந்திர சாணக்கியரான சன் ஜூ என்பவர் 2000 வருடங்களுக்கு முன்பு யுத்த இலக்கணம் பற்றி சொல்லியிருந்ததை யோசிக்கும்போது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொழில்நுட்ப ஆதிக்கம் பற்றி அவர் தீர்க்க தரிசனமாக கூறிவிட்டது போல தோன்றுகிறது. போர்க்களத்தில் எதிரியினுடைய படைபலத்தை நிர்மூலமாக்குவது ஒன்று முக்கியமல்ல, எதிரியினுடைய மன உறுதியை நாசமாக்கி தோல்வி மனப்பான்மையை அவனுக்குள் புகுத்தி விடுவதுதான் மிகவும் முக்கியம் என்று அவர் கணித்திருந்தார். வளைகுடா போரில் பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் யுத்த சாதனங்களும் ஏவுகணைகளும் இராணுவ வியூக விற்பனர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்துவிட்டன. ஏவுகணைகளும் எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொடர்பு ஆயுத சாதனங்களும் முக்கிய பங்கு வகித்த வளைகுடா போர் 21ஆம் நூற்றாண்டின் யுத்த களத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது என்று இந்தியாவில் இன்றும் கூட பலரும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இடைக்காலத்தில் ஹார்ஸ் காலர் கண்டுபிடிக்கப்பட்டது. விவசாய முறைகளில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெஸ்மர் ஊது உலை கண்டுபிடிக்கப்பட்டதும் தொழில்நுட்பத்தில் அபார முன்னேற்றங்கள் மலர்ந்தன. இன்று அசெம்பிளி கூட்டங்களில் அல்லது திறந்தவெளி உலைக்களங்களிலோ பெரும்பாலான நவீன தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. தொழில்நுட்பம் இதன் புதுமையில் 3 நிலையில் அடங்கியுள்ளன. இவை அனைத்தும் தன்னைத்தானே வலுப்படுத்தி கொள்ளும் தொழில்நுட்ப சுற்றோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றன. சாத்தியமான ஒரு யோசனை பற்றிய செயல் திட்டம் கொண்ட படைப்பாக்க நிலைதான் முதற்கட்டம். நடைமுறையில் இதை நிஜமாக்கி காட்டுவது இரண்டாவது கட்டம். சமுதாயத்தில் இதன் பலன் பரவுவது நிறைவு கட்டம். தொழில்நுட்பம் சமுதாயத்தில் பரவும் போது புதிய சிந்தனை உருவாகி அதன் எதிரொலியாக புது படைப்பாற்றல் சிந்தனைகள் பிறக்கும்போது இந்த சுற்று முடிவடைகிறது. வளர்ச்சி அடைந்துவிட்ட உலகம் முழுவதும் இன்று இந்த சுற்றில் ஒவ்வொரு நிலைக்குமான கால இடைவெளி குறுகிவிட்டது. நாம் இப்போதுதான் இந்த கட்டத்தை சுற்று முடிவடையும் நிலையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். நாளை மீண்டும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றியே பார்ப்போம். கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது, அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவானவும் அன்பான வேண்டுகோள். தினந்தோறும் ஒரு அதிகாரத்தில் ஒரு குறளை படியுங்கள். 133 குறளை படித்து முடித்தவுடன் நிச்சயமாக உங்களுடைய மனமாற்றம் ஏற்படும். அதற்கடுத்து அடுத்த அதிகாரத்தில் ஒரு குறளை படியுங்கள். இப்படி 1330 குறள்களையும்
பொழிப்புரையுடன் படித்து முடித்தவுடன், மனப்பாடம் சொல்லவில்லை, மனப்பாடம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, படித்து முடித்தவுடன் தங்களினுடைய மனநிலையில் நிச்சயமாக மாறுபாடு அடையும் என்பதை நான் உறுதியுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.